Hello everyone, welcome to my channel Lifelong Learning. C for Beginnersங்கிற பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபங்க்ஷன்ஸ் இன் C. So what are functions? Functions are reusable blocks of code. For example, ஒரு summation பண்ணணும் ஒரு average பண்ணணும் அப்படின்னா we write a code and then that code can be used anywhere in your main program or any number of times in the main program. ஸோ ரீயூசபிள் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ப்ரோக்ராமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் யூ கேன் புட் இட் இன் த ஹெடர் ஃபைல் அண்ட் யூ கேன் யூஸ் இட் அக்ராஸ் மெனி அப்ளிகேஷன்ஸ். அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னா இட் இஸ் ஈஸியர் டீபக்கிங் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஏன்னா ஒரே ஒரு தரம் அந்த பிளாக் ஆஃப் கோடை நம்ம டீபக் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் கேன் பி யூஸ்ட் மெனி டைம்ஸ். அப்போ அதே போல் இட் வில் பெர்ஃபார்ம் ஒன்லி ஒன் ஃபங்க்ஷனாலிட்டி. ஃபங்க்ஷன்ஸே எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனாலிட்டியை கேரி அவுட் பண்ணுற மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும். ஸோ அதனால் நம்ம அதை ஈஸியாக டீபக் பண்ணிக்கிறது, மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இட் இம்ப்ரூவ்ஸ் கோட் ஆர்கனைசேஷன் அண்ட் ரீடபிலிட்டி. நம்ம படிக்கும்போதே இந்த இடத்துல நம்ம ஸ்வாப் அப்படின்னா we are going to swap these two data அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரீடபிலிட்டி ஆல்சோ இன்க்ரீஸ்ட் பை த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இட் ப்ரமோட்ஸ் மாடுலாரிட்டி and reusability. So these are all the advantages of functions. Cல இந்த functions எப்படி டிஃபைன் பண்ணுறது எப்படி டெக்ளேர் பண்ணுறதுன்னு ஒரு சாம்பிள் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷனு. ஒவ்வொரு அப்ளிகேஷன்லேயும் யூ மஸ்ட் ஹாவ் ஒன்லி ஒன் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இது ரிட்டர்னிங் டேட்டா டைப் அண்ட் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். திஸ் இஸ் த நம்பர் ஆஃப் parameters it takes and these are all the statements inside this main. இங்கே பாருங்கள், I'm function declaration or function prototype. So integer product int x int y. Here you can see a semicolon. Semicolon வந்ததுன்னா it's a function declaration or a prototype. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த மெயினில் நம்ம திடீர்னு ப்ராடக்ட் a, b அப்படின்னு கொடுக்கும்போது த கம்பைலர் மஸ்ட் நோ தட் ப்ராடக்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் தட் டேக்ஸ் 2 இன்டிஜர் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்காக we are declaring it. எப்படி நம்ம இன்டிஜர் வேரியபிள்ஸ் ஃப்ளோட் வேரியபிள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெக்ளேர் பண்ணுறோமோ அதே போல் இந்த ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டெக்ளேர் பண்ணணும். Then here you can see that I am defining the function. What are the different types of functions in C? You have got library function and user defined functions. Library functions இது எல்லாருமே இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். printf, scanf அப்படின்னு இருக்கும். user defined functionsனால் functions created by the programmer. ஸோ நாம் யூசர் எழுதுகிற ஃபங்க்ஷன்ஸை we can call it as a user defined function. இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்னு சொன்ன இல்லைங்களா, பில்ட்-இன் ஃபங்க்ஷன் ஆர் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமும் பார்த்திங்கன்னா தே ஆர் ஸ்டோர்ட் இன் டிஃப்ரெண்ட் ஹெடர் ஃபைல்ஸ். அதனுடைய பர்பஸுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹெடர் ஃபைல்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். standardivo.h அப்படின்னு பார்த்தோம்னா இட் டேக்ஸ் கேர் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் தீஸ் ஆர் ஆல் ஆஃப் த சம் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டோர்ட் இன் standardivo.h. அதே போல் standardlib.h அப்படின்னா ஜென்ரல் யூட்டிலிட்டி, a to f, a to i, ASCII to integer. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. தென் யூ ஹவ் காட் கன்சோல் இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு கிளியர் ஸ்க்ரீன், கெட் சிஹெச், கெட் சிஹெச்இ. கேரக்டர் ஹேண்ட்லிங்க்கு வி யூஸ் திஸ் ஹெடர் ஃபைல் ctype.h. ஒரு கேரக்டர் ஆல்ஃபாவா, டிஜிட்டா, லோயரா, அப்பரான்னு செக் பண்ணுறதுக்காக. மேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டு, பவரு, சீல் அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங்க்கு தெர் ஆர் ஸோ மெனி ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் process.h takes care of process and threads. இப்போ நவ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது டெக்ளரிங் எ ஃபங்க்ஷன். அண்ட் பர்பஸ் என்ன? இட் டெல்ஸ் த கம்பைலர் தட் தெர் இஸ் அ ஃபங்க்ஷன் வித் அ கிவன் நேம் டிஃபைன்ட் சம்வேர் எல்ஸ் இன் த ப்ரோக்ராம். எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக we have a declaration. அதனுடைய சின்டாக்ஸ் என்ன? returning data type, name of the function and the parameter types. There are 2 parameters a and b. அதனுடைய parameters type சொல்கிறதுக்காக integer, இந்த இடத்துல integer கொடுத்துருக்கோம். So a, b are parameter names. This int are the parameter type. Then you should have a close parenthesis and semicolon. This is very important.
declaration should terminate with the semicolon. அடுத்து how do I define a function? இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும் ஒரு சின்டாக்ஸு, இது ரிட்டர்னிங் டைப்பு, ஃபங்க்ஷன் நேம் அண்ட் த பேராமீட்டர் லிஸ்ட். அண்ட் விதின் தட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் யூ ஹாவ் தஸ் ஃபங்க்ஷன் பாடி அண்ட் ரிட்டர்ன் வேல்யூங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இதனுடைய சின்டாக்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு லைனை வி கேன் கால் இட் அஸ் அ ஃபங்க்ஷன் ஹெடர் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்த மாதிரி இன்டீஜர்ங்கிறது ரிட்டர்னிங் டைப்பு, நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆடு, and it takes two parameters a and b, both are of type integer. இங்கே பாருங்க, we are separating all the parameters by a comma. Then there is no semicolon here. Semicolon கொடுத்துட்டோம் அப்படின்னா this will be taken as a declaration. So இங்கே there should not be any semicolon in function definition. And you can enclose one or more statements in that curly braces. curly braces கண்டிப்பாக இங்கே வேணும். இந்த ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்குது அப்படின்னு இருந்தாலும் there must be a open and close curly braces. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பேராமீட்டர்ஸை ஆட் பண்ணி ஐ எம் ஸ்டோரிங் இட் இன் அ இன்டீஜர் வேரியபிள் sum and then I am returning it. So this is the return statement. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே ஃபங்க்ஷன் ரிட்டர்னிங் டைப் இருந்ததுன்னா definitely you must have a return statement. How do I call a function? ஸோ இந்த பாருங்கள், இதான் இப்போ நம்ம டெக்ளேர் பண்ண ஃபங்க்ஷன் integer sum into a, b, sum is equal to அப்படின்னு போட்டதுக்கு பதிலாக return a plus b போட்டிருக்கிறோம் நம்ம. ஸோ இந்த மெயின் ப்ரோக்ராமில் ஐ எம் காலிங் தட் ஃபங்க்ஷன் sum of 10, 30. இது வந்து எங்கே ஸ்டோர் ஆகுது, ஆடுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகுது. திஸ் இஸ் ஆஃப் டைப் இன்டீஜர். எப்படி தெரியும், இந்த இடத்துல பாருங்கள் இன்டீஜர் சம்னு கொடுத்துருக்குறோம் நம்ம. த சம் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் இன் இன்டீஜர் வேரியபிள். ஸோ அதனால் இங்கே இன்டீஜர் ஆட் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ஆகும், த 10ங்கிற வேல்யூ வில் பி ஸ்டோர்டு காப்பீட் இன்டு ஏ, 30 வில் பி காப்பீட் இன்டு பி, அண்ட் தென் ரிட்டர்ன் ஏ ப்ளஸ் பிங்கும்போது இந்த 10, 30 ரெண்டையும் ஆட் ஆகி த வேல்யூ வில் பி ரிட்டர்ன்ட். ஸோ இதை ஆட் பண்ணும்போது யூ கெட் அன் இன்டீஜர் வேல்யூ. ஸோ த ரிட்டர்னிங் டைப் இஸ் இன்டீஜர். அதுதான் இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஏ ஆட். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம. பட் ஆனால் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வி ஹவ் கிவன் திஸ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை மெயினுக்கு அப்புறம் எழுதுகிற மாதிரி இருந்தோன்னா கம்பைலர் மே நாட் நோ வாட் இஸ் தி சம் ஆஃப் அப்படிங்கிறது தெரியாது. அதுக்காக வி ஹாவ் டு ஹாவ் அ டெக்ளரேஷன். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா டெக்ளரேஷன் கொடுத்துட்டோம்னா the functions can be written, user defined functions can be written after the main. இல்லாமல் the functions வந்து ஃபஸ்ட்டு டெக்ளேர் பண்ணிவிட்டு then you can have this main function. அங்கே வந்து you can call that function. Now we see what is parameter or argument. இது வந்து எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், parameterன்னு சொல்லலாம், இல்லை ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கும்போது we call it as a formal parameter. இதே நம்ம வந்து கால் பண்ணுற இடத்துல we call it as an actual parameter to differentiate. அப்போ இந்த actual parameter இருக்கிற value will be copied into the corresponding parameters in the parameter list, formal parameter list. அப்போ இங்கே ரெண்டு வேரியபிள் இருக்குது அப்படின்னா ஃபார்மல் பேராமீட்டரில் ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ்லேயும் வேல்யூஸ் இருக்கணும். எதர் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கலாம், வேரியபிள்ஸ் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கலாம். There must be a 1-to-1 relationship between the formal parameter and the actual parameter. இப்போ வந்து இங்கே int a int bனா ஆக்சுவல் பேராமீட்டர்ஸும் எப்படி இருக்கணும், ரெண்டு பேராமீட்டர்ஸ் ஆஃப் டைப் இன்டீஜராக இருக்கணும். இப்போ ஒன்று இன்டீஜர் ஒன்று ஃப்ளோட்டாக இருந்ததுன்னா இந்த ஆக்சுவல் பேராமீட்டர்ஸும் ஃபஸ்ட்டு இன்டீஜர் அடுத்து ஃப்ளோட்டாக தான் இருக்கணும். There are different ways of writing the function. Function with no argument and no return value. எப்படி எழுதலாம், no return type அப்படிங்கும்போது நம்ம அங்கே void கொடுத்துக்கலாம். void means this function is not going to return anything. அதே போல் இந்த இடத்துல there are no parameters in this open and close parenthesis. அப்போ என்னென்னாகும், there are no arguments or parameters. அப்போ இதை கால் பண்ணுறது பாருங்கள், my function open and close parenthesisன்னு கொடுத்துருக்குறோம் நம்ம. So this example is for functions with no arguments and no return value.
அப்போ இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணியிருக்கோம், ஹலோங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கோம். we are calling this function 3 times, so 3 times hello will be printed. இந்த மாதிரி. அடுத்தது என்ன, this function has got arguments but no return value. இப்போ no return valueங்கிறதுனால void கொடுத்துருக்குறோம் நம்ம. and it takes some argument. என்ன ஆர்குமெண்ட்டு, ஒரு கேரக்டர் அரேவ் எடுத்திருக்கு. and then I am just printing hello %s name. அப்போ இந்த நேமை நம்ம பாஸ் பண்ணியிருக்கிற நேம் வந்து will be printed along with this hello. எப்படி கால் பண்ணியிருக்கிறோம் நம்ம, my function within quotesக்குள்ள லியாம், ஜென்னி, அஞ்சா. அப்போ ஒவ்வொரு தரமும் என்னாகும், ஹலோ லியாம், ஹலோ ஜென்னி, ஹலோ அஞ்சான்னு ஸ்டோர் ஆகும். சின்ஸ் த ரிட்டர்னிங் டைப் வாய்டுங்கிறதுனால இங்கே வந்து we are just calling the function as it is. we are not assigning it to any variable because it is not returning anything. ஸோ அந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே வாய்டுன்னு இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஜஸ்ட் கால் பண்ணால் போதும். we need not assign it to any other variable. this is the output of this program. அடுத்த எக்ஸாம்பிள் என்ன, ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது ஆனால் நோ ரிட்டர்ன் வேல்யூ. இந்த இடத்துல பாருங்கள், 2 ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பேராமீட்டர்ஸ் இருக்குது, பட் இட் இஸ் நாட் ரிட்டர்னிங் எனிதிங். ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம், இட் பெர்ஃபார்ம் சம்திங், இட் இஸ் நாட் ரிட்டர்னிங் எனிதிங் அப்படின்னா மேபி we have a printf statement or we are making some changes to the global variable. ஸோ எப்படி இருந்தால் என்ன, this function is not returning anything அப்படின்னு காமிக்கிறதுக்காக void parenthesisக்குள்ளே 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ கால் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கணும், 2 ஆர்குமெண்ட்ஸோடு தான் கால் பண்ணணும். ஆக்சுவல் ஆர்குமெண்ட் must be 2, a and b. Since this is void, we are not storing it to any other variable here. So the output என்ன, sum is 70. The sum is இந்த இடத்துல 70 print ஆகிடுது. இந்த எக்ஸாம்பிள் என்ன, ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் வேல்யூ. ஆர்குமெண்ட்ஸும் இருக்குது, ரிட்டர்ன் வேல்யூவும் இருக்குது. அப்போ ரிட்டர்ன் வேல்யூ இருந்ததுன்னா யூ ஷுட் டெஃபினெட்லி ஹாவ் திஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அண்ட் தென் திஸ் கால் பண்ணும்போது இட் ஷுட் பி அசைன் டு சம் வேரியபிள். இப்போ இன்டிஜர்ங்கிறதுனால இன்டிஜர் வேரியபிளுக்கு இந்த ரிசல்ட் வந்து நம்ம அசைன் பண்ணணும். அப்போ என்னாகும், இந்த சம் ஏபி கால் ஆகும்போது the 30 and 40 will be stored in a and b, they are summed up and the value is returned to res. And then in the main program we are printing this res. So the output is same, sum is 70. இப்போ மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது parameter passing in functions. We have got 2 types of parameter passing. One is call by value, another is call by reference. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, call by valueல the copy of the actual argument is passed to the function. இதே call by referenceல இருந்ததுன்னா address of the actual argument is passed to the function. Changes made to the parameter inside the function do not affect the original variable. ஏன்னா நம்ம காப்பியை தான் அனுப்புகிறோம், காப்பியில் சேஞ்சஸ் பண்ணணும்னா ஒரிஜினல் வேரியபிளில் சேஞ்ச் ஆகாது. ஆனால் இங்கே since we are passing the address, changes made to the parameter directly affect the original variable. இது எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். call by value. This is a main function. num is equal to 5 இருக்குது. பிஃபோர் ஃபங்க்ஷன் கால் வந்து நான் அந்த நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அண்ட் தென் ஐ எம் காலிங் திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் தென் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் த ஃபங்க்ஷன் ஐ எம் பிரிண்டிங் திஸ் நம் அகெயின். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், நம்ம இந்த எக்ஸை பாஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம அங்கே உள்ளே வந்து 10ன்னு சேஞ்ச் பண்ணுறோம். நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அட் ஃபங்க்ஷன் இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட வேல்யூ 5. அப்போ இந்த இடத்துல பிஃபோர் ஃபங்க்ஷன் கால் அப்படிங்கும்போது இந்த 5 வில் பி பிரிண்டட். அண்ட் தென் we are calling this function. நம்மளோட வேல்யூ என்ன, 5 வில் பி காப்பீட் டு திஸ் வேரியபிள் எக்ஸ். தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படிங்கும்போது நம்ம அனுப்பின வேல்யூ இஸ் ஓவர் ரிட்டன் பை 10 அண்ட் தென் தட் வேல்யூ இஸ் பிரிண்டட் இந்த ஃபங்க்ஷன். அப்போ இந்த இடத்துல அட் ஃபங்க்ஷன் the value of x வந்து 10ன்னு இருக்கும். and since there is no return, the value எதுவுமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. this is a one way copying business. இந்த நம்மில் இருக்கிறது வந்து எக்ஸுக்கு காப்பி ஆகுமே ஒழிய எக்ஸோட வேல்யூ மறுபடியும் இங்கே நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால்
இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் த ஃபங்க்ஷன் கால் வேல்யூ ஆஃப் நம் என்ன அப்படின்னா இந்த ஒரிஜினல் வேல்யூ 5. இங்கே சேஞ்ச் ஆன வேல்யூ இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ த அவுட்புட் வில் பி லைக் திஸ். பிஃபோர் ஃபங்க்ஷன் கால் வேல்யூ ஆஃப் நம் வந்து 5, ஃபங்க்ஷனுக்குள்ள வேல்யூ வில் பி 10, ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வேல்யூ வந்து நம் தான். So now I'm just trying to use this call by value to swap two values. ஸ்வாப்னாவே தெரியும், ஏல இருக்கிற வேல்யூ தூக்கி பியில் போட போகிறோம், பியில் இருக்கிற வேல்யூ தூக்கி ஏல போட போகிறோம். தட் இஸ் இன்டர்சேஞ்சிங் தி வேல்யூஸ் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். ஐ கேன் கால் இட் அஸ் அ ஸ்வாப். ஸ்வாப் எப்படி பண்ணுவோன்னா ஒரு டெம்பரரி வேரியபிள் வச்சு பண்ணிக்கலாம். அப்போ வேரியபிள் 1ல் இருக்கிற டேட்டாவை டெம்புக்கு போட போகிறோம். அண்ட் தென் வேரியபிள் 1க்கு வேரியபிள் 2ஓட வேல்யூவை போட்டுருவோம். தென் variable 2 வந்து will be assigned the temp value. This is how we swap variable 1 and variable 2. பாருங்க, மெயினில் வந்து I am defining two variables, variable 1 and variable 2. Before swap I am trying to print the values of variable 1 and variable 2, and then I am calling the swap function, and then after that swap I am again trying to print variable 1 and variable 2. So output எப்படி இருக்கும்? பிஃபோர் ஸ்வாப் வந்து 3-2ன்னு இருக்கும். ஆஃப்டர் ஸ்வாப் மறுபடியும் 3-2னே தான் இருக்குது. ஏன்னா நம்ம கால் பை வேல்யூ அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம. இந்த வேரியபிள் வேல்யூஸ் வில் பி காப்பீட் இன்டு திஸ் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். வேரியபிள் 2 வில் பி காப்பீட் இன்டு திஸ் ஃபார்மல் பேராமீட்டர். இங்கே என்ன நடந்தாலும் த ரிசல்ட் வந்து த சேஞ்ச் வந்து வில் நாட் அஃபெக்ட் த ஒரிஜினல் வேரியபிள்ஸ் VAR அண்ட் VAR2. ஸோ இந்த இடத்துல நம்ம VAR1 VAR2 பிரிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் VAR1 VAR2 கொடுத்துருக்கோம். போத் ஆர் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். இந்த VAR1 அண்ட் VAR2 வந்து லோக்கல் டு திஸ் மெயின், அண்ட் திஸ் வேரியபிள் 1 அண்ட் வேரியபிள் 2 இஸ் லோக்கல் டு திஸ் ஸ்வாப் ஃபங்க்ஷன். ஸோ அந்த வேரியபிள் நேம் சேமாக இருக்கிறதுனால இங்கே அஃபெக்ட் ஆகும், இங்கே சேஞ்ச் ஆகும்னா நினைக்கவே கூடாது. எப்பவுமே ஃபங்க்ஷன் கால் என்ன ஆகும் அப்படின்னா the variable values will be copied as it is. அவ்வளோதான். அங்கே உள்ள என்ன சேஞ்ச் பண்ணாலும் இந்த ஒரிஜினல் வேரியபிள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. எதில்? கால் பை வேல்யூ. எனக்கு இப்போ அப்படி வேண்டாம், எனக்கு ஸ்வாப் ஃபங்க்ஷனை கால் பண்ணி எனக்கு ஸ்வாப் ஆகணும். இங்கே ஸ்வாப் ஆகலை, 3-2 அனுப்பியிருக்கோம், 3-2 அனுப்பியிருக்கோம், மறுபடியும் 3-2வே பிரிண்ட் ஆகுது. அப்போ ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு கோ ஃபார் அ கால் பை ரெஃபரன்ஸ். இதே ஸ்வாப் ஃபங்க்ஷனை கால் பை ரெஃபரன்ஸ் வச்சுட்டு எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் டெக்ளரேஷனில் சேஞ்ச் பண்ணணும். அதே போல் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனில், தென் காலிங் த ஃபங்க்ஷன். கால் பை ரெஃபரன்ஸ்னாவே வி ஹாவ் டு பாஸ் த அட்ரஸ். ஸோ வேரியபிள் 1 வேரியபிள் 2 அப்படின்னு வெறும் வேரியபிள்ஸ் மட்டும் அனுப்புறதுக்கு பதிலாக வி ஹாவ் டு சென்ட் த அட்ரஸ் ஆஃப் தட் வேரியபிள். ஸோ ஆம்பர்சென்ட்னு கொடுக்கும்போது அட்ரஸ் ஆஃப் தட் வேரியபிள் 1 வில் பி பாஸ் டு திஸ் VAR1. சிமிலர்லி அட்ரஸ் ஆஃப் திஸ் வேரியபிள் 2 வில் பி பாஸ்ட் ஆன் டு திஸ் VAR2. இங்கே நம்ம எப்படி டெக்ளேர் பண்ணுறோம்? பாயிண்டர் வேரியபிளாக டெக்ளேர் பண்ணணும். ஸோ வேரியபிள் 1 இஸ் அ பாயிண்டர் டு இன்டீஜர், வேரியபிள் 2 இஸ் ஆல்சோ எ பாயிண்டர் டு இன்டீஜர். அப்போ தான் இந்த அட்ரஸை அனுப்பும்போது இந்த வேரியபிளில் ஹோல்டு பண்ண முடியும். ஸோ உள்ள ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே என்ன பண்ணணும்? நம்ம இந்த வேரியபிள் 1 பாயிண்டர் வேரியபிள் எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோ அந்த மெமரி லொக்கேஷனோட கண்டென்ட் எடுக்கணும். ஸோ வி ஆர் யூஸிங் அ டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர், திஸ் ஆஸ்டிஸ்க். அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஆஸ்டிஸ்க் VAR1 அப்படின்னா இந்த மெமரி லொக்கேஷன் பாயிண்ட் அவுட் பை VAR1ஓட கண்டென்ட்டை எடுத்து நம்ம டெம்பில் போட போகிறோம். அதே போல் வேரியபிள் 2 பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்க மெமரி லொக்கேஷனுடைய கண்டென்ட் வந்து வேரியபிள் 1 பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்க மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ டெம்பில் இருக்கிற வேல்யூ மறுபடியும் வேரியபிள் 2 பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கிற மெமரி லொக்கேஷனில் போட போகிறோம் நம்ம. ஸோ வி ஆர் இன்டர்சேஞ்சிங் த வேல்யூஸ். ஸோ இந்த 3 பிளேசஸில் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னாவே இந்த வேரியபிள் 1 வேல்யூ வில் பி பாஸ்ட் ஆன் டு திஸ் ஃபார்மல் பேராமீட்டர் அண்ட் த கண்டென்ட் வில் கெட் ஸ்வாப்ட் ஹியர். ஸோ வெளியே வரும்போது the values will be swapped. ஸோ அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பிஃபோர் த ஃபங்க்ஷன் the variable 1 2ஓட வேல்யூ 3 2, ஆஃப்டர் ஸ்வாப்பிங் 2 3. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாகவே ஸ்வாப்பிங் நடக்குது. சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த கண்டென்ட் ஆஃப் அ வேரியபிள் அப்படின்னா யூ ஹாவ் டு பாஸ் தட் வேரியபிள் யூஸிங் கால் பை ரெஃபரன்ஸ்.
டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கால் பை வேல்யூ அண்ட் கால் பை ரெஃபரன்ஸ் பார்க்கலாம் நம்ம. இந்த கால் பை வேல்யூவில் காப்பி ஆஃப் தட் வேல்யூ இஸ் பாஸ்ட். ஆனால் கால் பை ரெஃபரன்ஸில் அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் இஸ் பாஸ்ட். அப்போ காப்பி அப்படிங்கும்போது ஒரிஜினல் வேரியபிளும் இருக்கும், அதே போல் ஃபார்மல் பேராமீட்டருக்கும் வேரியபிள்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ மெமரி யூஸ் வந்து அதிகம். ஆனால் இங்கே வந்து த சேம் மெமரி லொக்கேஷன்ஸ் வில் பி யூஸ்ட், அட்ரஸை மட்டும் அனுப்புறதுனால. இங்கே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இஃப் யூ மேக் சேஞ்சஸ் டு தட் வேரியபிள் இட் வில் நாட் ஹாவ் எனி இஃபெக்ட் ஆன் த ஒரிஜினல் வேரியபிள். அதாவது ஆக்சுவல் வேரியபிள் சேஞ்சே ஆகாது. ஆனால் இங்கே வந்து இட் வில் அஃபெக்ட் த ஒரிஜினல் டேட்டா கால் பை ரெஃபரன்ஸில். இது சேஃப். ஏன் சேஃபு? நம்ம தெரியாதனமாக ஏதாவது மாற்றிட்டோம்னா கூட ஒரிஜினலில் சேஞ்சஸ் வராது. ஒன்லி தட் ஃபங்க்ஷனில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் இங்கே வந்து இட் இஸ் ப்ரோன் டு ஆக்சிடென்டல் சேஞ்சஸ். சப்போஸ் யூ வாண்ட் டு பாஸ் ஆன் லார்ஜ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இட் இஸ் இன்எஃபிஷியன்ட். பிகாஸ் முன்னே நம்ம பார்த்துட்டோம் மோர் மெமரி யூஸ். இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் லார்ஜாக இருக்கும்போது லார்ஜ் மெமரி யூஸ் வந்து இருக்கும். அதனால் இட் இஸ் inefficient, but you can go for a call by reference. It is efficient because we are modifying the original variables. இந்த வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதனுடைய டெஃபினிஷன் என்ன, பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எப்படி, ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் we have seen call by value and call by reference. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.